நண்பார்ந்த கூட்டாளி சிலருக்குமே நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துள்ளேன். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தர். ஏன்னா அவரை ஒரு டாக்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா என் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருவாங்க. அதனால் அவர் அப்படின்னு சொல்கிறேன், அதுன்னு கூட சொல்ல இயலாது, அதுக்கும் என் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருவாங்க. அதனால் அவருன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மார்க்கை தட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் கழிச்ச அனைத்து வீடியோக்களும் வரும். நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், என்டர்டெயின்மெண்ட், சயின்ஸ், ஹெல்த் சயின்ஸ் அப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்களை குறித்து கழிச்சிக்கிட்டு வரேன். அந்த மாதிரி வீடியோக்களை மட்டும் பார்த்து ரசிக்கணும்னா என்னை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் இந்த வீடியோக்கள் மட்டுமே லைக் கொமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டுமே உங்களை சேரும். நான் கதைத்த பல்சுவை அம்சங்கள் உங்களை சேராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுப்பிரமணியன் இப்போ இல்லை, ஆனால் அவரை குறித்த, அதாவது அந்த சொல்லித்தாங்கணும் டாக், அந்த டாக்கை குறித்த தகவல்கள் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு. அது பூதாகரமாக வெடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. சமூக வலைத்தளங்களில் தான் இப்போ சண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம் ஒரு பொடியன் அதை உதைச்சது மூலமாக அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. அதை தொடர்ந்து முஸ்லீம்கள் இங்கிட்டு ஹிந்துக்கள் ஒரு பக்கம் கொமெண்ட் செய்ய, ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கிட்ட இருந்தே இப்போ சுப்பிரமணியம், மனுஷரை குறித்து கூட கவலைப்படாத ஹெல்த் மினிஸ்ட்ரி இப்போ இந்த சுப்பிரமணியனை குறித்து கவலைப்படுது. அதுக்கு யோகட் கொடுக்க வேணாம், அதுக்கு சீனி ஆகாரம் கொடுக்க வேணாம், சீனி பொருட்கள் நிறைஞ்ச சீனி ஆகாரம் கொடுக்க வேணாம், அப்படி இப்படின்னு சுகாதார அமைச்சு கூட உள்ளுக்கு வந்துடுச்சு. டாக்டர்ஸ் கூட உள்ளுக்கு போஸ்ட்லாம் போடுறாங்க. டாக்டர்ஸ் கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து இதை கூட்டிகிட்டு வந்தவங்க, யார் யார் இதை கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்கள ஒரு தொலைக்காட்சி ஒரு பேட்டி கூட முன்வைக்கிறதுக்கு முன் வந்துடுச்சு. இப்படி இந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு நாய் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த விஷயத்தை இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு டாக் இப்போ பாத யாத்திரை முடிந்து 20-25 நாட்களை கடைந்து இப்போ பாத யாத்திரை யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமத்தை நோக்கிய பாத யாத்திரையில் முன்முனைப்பாக நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நபர் தன் கடைக்கு முன்னுக்கு நின்றதை பார்த்துட்டு அவரே எட்டி உதைச்சிருக்காரு. எட்டி உதைச்சதை வீடியோ எடுத்து போட்டிருக்கான். யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அப்படின்னா எட்டி உதைக்க போகிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, சொல்லி வச்ச மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் எதுக்கு வீடியோ எடுக்கணும்? அது ஒரு கேள்வி. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நபர் எட்டி உதைக்கிறாருன்னு தெரியுது. ஒரு உயிர் எப்படியோ, இது பாத யாத்திரையை ஏற்கொள்வதாக இருக்கலாம், கதிர்காம கந்தண்ட அடிமையாக இருக்கலாம் அந்த நாய், அதுக்கு பிறகு வருவோமே இருக்கலாம். ஒரு உயிர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த நபர் அது அடிக்க போகிறாரு, எட்டி உதைக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்போ காப்பாற்றலை இந்த நாயை? தம்பி இப்படி செய்யுங்கப்பா, இது சரியில்லை, நீங்கள் பேசாமல் இருக்காங்கிட்ட போங்க, அதை ஒதுங்கி போயிடும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லலை. அது பத்தாதுன்னு அந்த நபர் ஒரு முஸ்லீம், பெரிய விஷயமாக வந்தது. முஸ்லீம்களுக்கு நாயையும் பண்டிகையும் கண்டா தூர போயிடுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட மார்க்கத்தில் எழுதினது நாய் ஒரு அசுத்தமானது பிராணி. அசுத்தமான பிராணினா அசுத்தம் இது அப்படின்னு இல்லை, அது ஒரு மனிதர்கள் மேலே படக்கூடாது, பட்டால் அது நோய்கள் வரும், விஷக்கிருமிகள் தொற்றக்கூடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பண்டி ஒரு அவ்வளோ அருவறுப்பான விலங்காக அவங்களால கணிக்கப்படுது. அப்படி இருக்கப்ப அந்த விஷயங்களையே குறித்து பேசி, அதாவது நாயை கண்டா முஸ்லீம்களுக்கு பிடிக்காது அப்படின்னு, அதனால தான் அவன் நாயை விட்டு வச்சுட்டான். அப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு பெண் ஒரு நாயை காப்பாற்றுறதை காண்றாரு. ஒரு நாய்
கடைசி கட்டத்தில் இருக்கும்போது தண்ணி கொடுத்தோ சாப்பாடு கொடுத்தோ அதை காப்பாற்றுறாங்க. ஒரு பெண், முஸ்லீம் பெண் அந்த நாயை காப்பாற்றுறாங்க. அதை காப்பாற்றுறது மூலமாக அவங்க சொர்க்கத்தில் தான் இருப்பாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு. உயிர்கள் மேலே அன்பு இருக்குது. இப்போ நாங்கள் எல்லா பிராணிகளையும் காக்கணும், எல்லா பிராணிகளையும் மதிக்கணும், எல்லா பிராணிகளையும் உயிர்கள், எல்லா பிராணிகளும் ஒரு உயிர் அப்படிங்கிறதுக்காக பாம்போட குடித்தனம் நடத்தலுமா? ஏலாதில்ல. பாம்போட குடித்தனம் நடத்தலுமா? இல்லை முதலையோட குடித்தனம் நடத்துகிறாங்களா? இல்லை. இந்த மாதிரி தான் நியாயம் பண்ணி அவங்களோட தூர வச்சுருங்க, தூர வச்சிருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொன்று சொல்லுது. அந்த வகையில் அந்த பொடி எட்டி வச்சதே தப்பு. அதை ஒரு முஸ்லீம் நபராக இருந்தால் ஏன் உங்களுக்கு இதை ஒரு எட்டி வச்ச நபரே ஒரு சாதாரண ஒரு சிங்கள நபரோ தமிழ் நபரோ இருந்தால் கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அது ஒரு முஸ்லீம் நபராக இருக்கும் இவ்வளோ பிரச்சனை வருது. இது எந்த வகையில் நியாயம்? அதான் நான் சொல்கிறேன். இவளும் வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் ஒரு விஷக்கிருமிகள் தொற்றக்கூடும். இது சாப்பாட்டுக்கு ஆகாரமாக எடுத்துக்கிட்டு அதனால் விஷக்கிருமிகள் தொற்றுதலுக்கு உள்ளாகக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் எந்தவித மத பிரச்சனையும் கொண்டு வர தேவையில்லை. அது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போயிடணும். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி சிங்கள நபரோ இல்லை ஒரு தமிழ் நபரோ கிறிஸ்தவ நபரோ எட்டி வதச்சாருன்னா என்ன செய்வீங்களோ அதை தான் அவருக்கு செஞ்சுருக்கணும். ஒரு முஸ்லீம் நபர் அப்படிங்கிறனால ஃபேமஸ் ஆகக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு முஸ்லீம்ஸில் இருந்தும் சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிறாங்க, ஹிந்து நபர்களும் மற்ற மதத்தினரும் அடிச்சுக்கிறாங்க. அதுவும் தேவையில்லாத ஒரு வேலை. அந்த நாய்க்கு பேச தெரியாது. பேச தெரிஞ்சா அடே நானே பேசாமல் கதிர்காமத்துக்கு போய்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் எதுக்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் பேசாத கதிர்காமத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் முருகனை தரிசனம் செய்ய, நீங்கள் எதுக்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேர் அப்படின்னு அந்த நாயை கேட்கும் சோஷியல் மீடியாவில் வந்து. ஸோ இந்த விஷயத்தை விட்டுருங்க. அடுத்ததாக மிருகங்களுக்கு சீனி போன்ற உணவுகளை கொடுக்காதீங்க. ஏன்னு சொன்னால் நான் அனுபவத்தில் கண்டது. எங்களோட வீட்டில் ஒரு டாக் வளர்க்குறப்ப அந்த டாக்கு அதாவது பிஸ்கட் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறது வழக்கம். நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தால் பிஸ்கட் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன். அதனாலே அந்த டாக் செத்து போச்சு. எங்களுக்கு எங்களோட ஆயுட்காலம் எவ்வளோ 70 வருஷம் 75 வருஷம் ஆயுட்காலம்னு வச்சோம்னா ஒரு டாகுன்ற ஆயுட்காலம் எவ்வளோ? ஒரு 10-15 வருஷம் உயிரோடு இருக்க போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த சீனியோட அளவும் குறைவு. நாங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற சீனியோட அளவுக்கும் அந்த டாக் எடுத்துக்கிற சீனி அளவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த நாய்க்கு கொடுக்குற சிறிய சீனி பொருள் கூட உயிரை எடுக்கக்கூடும். டாகுக்குன்னு இல்லை, விலங்குகளுக்கும், எல்லா விலங்குகளுக்கும் இது பொது. சீனி கொடுக்க தேவையில்லை. நாங்கள் சீனி எங்களோட உடம்பு முன்னே உள்ளெடுக்கவே இல்லை. நாங்கள் முன்னையெல்லாம் சீனியை பிரிச்செடுத்து சாப்பிட்டது கிடையாது. முன்னே வேட்டையாடி விவசாயம் செஞ்சு அப்படி தான் சாப்பிட்டோம். அப்போ சீனியெல்லாம் விற்றா சீனி அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்களோட உடம்பும் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த நாய்கள் இந்த சாப்பாட்டிலேயே நாய்கள் சாதாரணமாக சாப்பாடுற சாப்பாட்லேயே அதுக்கு தேவையான சீனி வந்துடும். நீங்களாக போயிட்டு யோகர்ட் மூலமாகவோ, யோகர்ட்டில் சீனி இருக்குது, யோகர்ட் மூலமாகவோ பிஸ்கட் வாயிலாகவோ சீனியை உள்ளுக்கு திணிச்சு அந்த நாயை கொண்டுறாங்க. இது ஒரு சயின்டிஃபிக்கல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. சின்ன நாய் அதுக்கு எவ்வளோ பெரிய அனர்த்தங்கள் ஏற்படக்கூடும். ஸோ விலங்குகள் எல்லாத்துக்குமே பொதுவானது. சீனியை கொடுத்தா பூச்சி தொல்லை வரும், பூனைக்கு கொடுத்தாலும் பூச்சி தொல்லை வரும், இறக்கக்கூட கூடும். ஸோ சீனியை தவிருங்கள். அதில் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் டைவர்ட் ஆகி எங்கெங்கேயோ போகுது. மத ரீதியாக அடிச்சுக்காதீங்க. யாதும் ஊரே யாவரும் கேலி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி அக்ரோயல். பாய், டேக் கேர்.